லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 1/12/2025க்கான கசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கால்குலேட்டர் மெத்தட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்லுவதுன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஓகே மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். வீக்லி சார்ட்டை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 969. இந்த 969 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? 969 வச்சு நம்ம எப்படி ஏ போர்டு நம்பர்ஸ் எடுக்கிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 969 போட்டு வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 145 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 இல்லாட்டி 9. 7 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 969 வச்சடியில் நமக்கு 7 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 930. இந்த 930 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 930 எஸ்ஐன் ஆப்ஷன் 145 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லாட்டி 2. ஓகேவா? 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 930 வச்சு அடியில் நமக்கு 4 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 253. 253 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 253 எஸ்ஐன் ஆப்ஷன் 145 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 4. ஓகேவா? நம்ம 2 1 வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கூடாது, ஒரு 1 தான் எடுத்துக்கணும். அதனால் 1 அப்படின்னு 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 253 வச்சடியில் நம்ம 1 இல்லாட்டி 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 402. இந்த 402 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 402 எஸ்ஐன் ஆப்ஷன் 145 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 7. ஓகேவா? 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 402 வச்சடியில் நமக்கு 5 இல்லாட்டி 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 769. 769 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 769 எஸ்ஐன் ஆப்ஷன் 145 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 8. ஓகேவா? 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 769 வச்சடியில் நமக்கு 0 இல்லாட்டி 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்க. ஏன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்திருந்தோம். இதில் 969 வச்சடியில் நமக்கு 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு, அடுத்து 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு, அடுத்து 4ஆம் நம்பர், அடுத்தது 7ஆம் நம்பர். ஓகேவா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டிலே பாஸ் ஆகிட்டு வருது. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்தபடியாக வச்சு நம்ம டெய்லி சார்ட் வச்சும் நம்ம ஒரு ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஓகே மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சுக்கலாம். ஓகே, 4 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 954. இந்த 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஏ போர்டு, சி போர்டு, ஆனால் ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 954 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 654 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் எப்பயும் போல் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 4ங்கிற நம்பர் தான் கிடச்சிருக்கு. 0 அப்படி இல்லை 4 தான் நமக்கு கிடைச்சா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 954 வச்சு அடிக்கல. நமக்கு 0 இல்லாட்டி 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 048. இந்த 048 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 048 ரூட் ஆப்ஷன் 654 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 2. ஓகேவா? 5 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? சாரி மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட்டில் நம்ம எடுத்த நம்பர்ஸில் இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, சி போர்டுக்கான நம்பர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? 950
ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அதே ஃபார்முலா நம்பர் தான் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடாது, இதில் லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 இல்லாட்டி 8 ஓகேவா. 4 இல்லாட்டி 8 தான் நம்ம கிடைச்சா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 954 வச்ச அடியில் நமக்கு 4 இல்லாட்டி 8 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பி போர்டு, 8 நம்பர் சி போர்டுலேயும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே 048 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 048 ரூட் ஆப்ஷன் 654 போர்டுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 4 இல்லாட்டி 3 தானே கிடச்சிருக்கு. 4 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 048 வச்ச அடியில் நமக்கு 4 இல்லாட்டி 3 நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 733. 733 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 733 ரூட் ஆப்ஷன் 654 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 1 ஓகேவா. 0 இல்லாட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 733 வச்ச அடியில் நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 122. இந்த 122 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 122 ரூட் ஆப்ஷன் 654 போர்டில் இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 இல்லாட்டி 8. 0 இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம வந்து 122 வச்ச அடியில் நமக்கு 0 இல்லாட்டி 8ஆம் நம்பருக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு எடுத்தோம், அதுலேயும் நமக்கு 0 8 கிடச்சி, அது ஏ போர்டில் கிடச்சிருக்கு. இதில் நம்ம எடுத்தோம் டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்துல நமக்கு 4 இல்லாட்டி 8, அடுத்து 3ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர் ஓகேவா. 2 டேஸ் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டுன்னு வச்சா கூட 2 டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 8ன்னு கிடச்சிருக்கு. வீக்லி சார்ட்லேயும் நமக்கு வீக்லி சார்ட்லையும் 0 8, டெய்லி சார்ட்லையும் 0 8. அதனால் நான் இப்போ திரும்பி ஏ போர்டுக்கு 0 8 இந்த நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே ஓகேவா. ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே 4 டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம். இதில் 5 டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம். ஓகே 5 டேஸ் செல்ட் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 744. இந்த 744 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா 744 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 614 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 9 ஓகேவா. 5 இல்லாட்டி 9ங்கிற நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பாதி நம்ம 744 வச்ச அடியில் நமக்கு 5 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் இருக்குது. 5 9 நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 954 ரூட் ஆப்ஷன் 614 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 8 ஓகே 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 954 வச்ச அடியில் நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 048. இந்த 048 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 048 ரூட் ஆப்ஷன் 614 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இதில் வந்து 048 வச்ச அடியில் நமக்கு 3 9ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 733. 733 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 733 ரூட் ஆப்ஷன் 614 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 2 ஓகேவா. 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 733 வச்ச அடியில் நமக்கு 0 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் 122. இந்த 122 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 122 ரூட் ஆப்ஷன் 614 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 4. 0 இல்லாட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா.
பார்த்தீங்கன்னா 122 செடிகள் நமக்கு 0 அப்படி இல்லாட்டி 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துருந்தோம். இதில் 5, 9ன்னு கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 0, 4 நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் நமக்கு 9ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டு தான் வருது. ஆனால் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆச்சு. 3 நாள் வந்து பி அண்ட் சி போர்டில் பாஸ் ஆச்சு இல்லையா, அது வந்து பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான கணக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏ போர்டுக்கான கணக்கை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேவா? ஓகே, நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நம்ம வந்து வீக்லி சார்ட்லையும் டெய்லி சார்ட்லையும் வச்சு எடுத்த நம்பர்ஸ் 0, 8ன்னு எடுத்துருந்தோம். பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடிய நம்பர்ஸ் 0 அப்படி 4. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கிறோம். ஓகேவா? இதில் வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து டபுள்ஸ் வரும் வந்தால் 00 இந்த நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 84, 04, 00 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் திருப்பி 84, 48 இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே. 84, 48, 04, 04, 40, 04, 40 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே மேலே மீண்டும் மறக்காம சிறப்பான கசைகளை சந்திப்போம். ஓகேவா?